இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா GSTBillboard.inல தான் கம்பல்சரி வந்து அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இல்லாமல் வேறு ஏதாவது லிங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு டெப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோம், அதாவது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு கஸ்டமைசேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அன்வான்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து இங்கே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து egbs.gstbillboard.in அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதில் அவங்க வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்கணும். அடிஷ்னலாக பாஸ்வேர்டில் மட்டும் EGBS அப்படிங்கிறத டைப் பண்ணி ஆகணும். அதாவது என்னென்னா, இந்த சப்டொமைன் நேம் இருக்கு இல்லையா, சப்டொமைன் நேமை வந்து டைப் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ERPன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க பாஸ்வேர்டு கூட இந்த EGBS, அதே மாதிரி ERP, SSO இந்த மாதிரியான சப்டொமைன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ எந்த சப்டொமைனில் அவங்க லாகின் பண்ணுறாங்களோ அந்த சப்டொமைனில் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே EGBS அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணனால நமக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. இங்கே லாகின் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஒன்று வந்துடும், யுவர் ஆன் டெஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்ஸ் வந்து வரும். ஸோ இது egbs.gstbillboard.inல லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த பாப்பப் வந்து வரும் நமக்கு. ஓகே, ஸோ இங்கே நான் இல்லாமல் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா லாகின் ஆகாது, இன்வேலிட் லாகின் ஐடி ஆர் பாஸ்வேர்டுன்னு வரும். இது மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட லைவ் டேட்டாவில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சீக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து அப்போதைய டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்மக்கிட்ட கரெக்ஷன்ஸ்க்கு வர மாதிரி இருக்குது. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது செப்பரேட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கில் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான், அடிஷ்னலாக மட்டும் அந்த EGBS அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது என்ன சப்டொமைனில் லாகின் பண்ணுறாங்களோ அந்த சப்டொமைனையே வந்து லாகின் பண்ணிக்கணும். இங்கே வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டேட்டாவே தான் இருக்கும். அவங்களோட லைவ் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன டேட்டாஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே இருக்கும். என்ன அடிஷ்னலாக இதில் ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா, எவ்ரி வீக் சண்டே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, லைவ் அக்கௌண்ட்டில் இருக்கிற டேட்டா வந்து டெமோ அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் அவங்க போட்டு பார்த்த ட்ரையல் ரன் எல்லாமே வந்து இரேஸ்ட் ஆகிடும். எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து என்ன சேஞ்சஸ் சொன்னாலும் நம்ம egbs.gstbillboard.in அப்படிங்கிற சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுவோம். கஸ்டமர் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் லைவுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா தான் நம்ம வந்து GSTBillboard.inக்கு லாகின் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஏர்லியராக ஒரு சைட் ஒன்று இருந்துச்சு, egbs.datodays.in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதாவது அட் ப்ரெசண்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதே மாதிரி அதோட ப்ரைஸிங்ஸ் என்ன, அந்த மாதிரியான ஜஸ்ட்டு ஃப்ரீ எசென்ஷியல் டூல்ஸு, CRMோட லிங்க், ஆட்டோமேட்டட் டயலர் லிங்க்கு, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ egbs.datodays.inனும் GSTBillboard.inக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்காக தான் வந்து இந்த வீடியோ. தேங்க்யூ.